வேற எந்த ஜீவராசியும் ஆக முடியாது. 84 லட்சம் ஜீவராசி இருக்கு. அதில் மனிதனால் மட்டுமே மனநம் செய்ய முடியும். அந்த மனநம் செய்வனுக்கு மனிதன்னு பேர். மனிதன் என்பவன் தான் தெய்வம் ஆக முடியும், தெய்வ நிலைக்கு போக முடியும். அதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி, இந்த பயிற்சி நம்ம முயற்சி, அவ்வளோதான். நம்ம பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியை எடுத்து நம்ம முயற்சி பண்ண போகிறோம். நம்ம வேற ஒன்றும் இல்லை, அன்றாடம் நம்ம செய்கிற வேலையை தடையே இல்லாமல் அந்த வேலையும் செய்யலாம். அது செஞ்சுன்னு இருக்கும்போது இந்த வேலையும் செய்யலாம். இது ஈஸ்வரனுக்கு முருகன் கொடுத்த உபதேசம். பிரணவ மந்திரம், சொல்லாமல் சொல்லும் மந்திரம், காதில் சொல்லுவோம். அந்த மந்திரத்தை வாங்கி நம்ம சதாசர காலமும் அந்த நினைப்போட ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? இதை காதில் தான் சொல்ல முடியும் இந்த உபதேசத்தை. அதனால தான் சொன்னாங்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அது செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு. இந்த காது கேட்கலன்னா அந்த வித்தை கொடுக்க முடியாது. அந்த வித்தை நீங்கள் வாங்கலைன்னா நீங்கள் மோட்சத்துக்கு அடைய முடியாது, இறைவன் நிலைக்கு போக முடியாது. அந்த வித்தையை எந்த விதத்தில் காட்டி கொடுக்க முடியாது, காது கேட்டால் மட்டும்தான் காட்டி கொடுக்க முடியாது. அதனால தான் அது மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன் அது இத்தனை செல்வம் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இதெல்லாம் செல்வமாக சொல்லலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மூச்சை காப்பாற்றிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் மூச்சு தான் இதை விட பெரிய விஷயம். இப்போ அதை காப்பாற்றணும்னா அதுக்கு நமக்கு தெரியணும்ல. ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, அவர் பயங்கர பலம், புரியுதுங்களா? அவர் யாரு? யாருமா அவரு? வாயு புத்தகம் கேள்விப்பட்டீங்களா? ஆஞ்சநேயர் மாதிரி வாயை வைங்க, வைங்கம்மா, வச்சு சும்மா வைங்க. ஆஞ்சநேயர் மாதிரி அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு? அதனால தான் அவருக்கு அவ்வளோ பலம்.